ஒரு நாள் கர்ணன் கிருஷ்ணரை பார்த்து தன் வாழ்க்கையில நடந்த அநியாயங்களை பத்தி சொல்றாரு. நான் பிறந்த போதே என் தாயை விட்டுட்டு பிரிஞ்சுட்டேன். எனக்கு சத்திரியன் இல்ல அப்படின்றதுனால குரு துரோணரும் எனக்கு வித்தைய சொல்லி தரல. பரசுராமரோ எனக்கு எல்லா வித்தையும் கத்து கொடுத்துட்டு தக்க சமயத்துல உனக்கு எல்லாமே மறந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் அளிச்சிட்டாரு. அதே திரௌபதியோட சுயம்பத்திலயுமே நான் அவமானப்பட்டேன். இதெல்லாம் என்னோட தவறா? நீங்க எல்லாருமே துரியோதனனை ஒரு பகையாளியா தான் பாக்குறீங்க. ஆனா துரியோதனன் தான் எனக்கு நல்லது செஞ்சிருக்கான். எல்லாருமே என்னை விட்டு போகும்போதும் என் தாய் என்னை விட்டுட்டு போகும்போதும் எனக்கு துரியோதனன் தான் எனக்கு பக்கபலமா இருந்திருக்கான். கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, நான் சிறையில தான் பிறந்தேன். இருக்கும்போதே எனக்கு மரணம் காத்துக்கிட்டு இருந்தது. என் தாயை விட்டும் நானே பிரிஞ்சுட்டேன். சின்ன வயசுலயே என்னோட தாய் மாமனான கம்சனையும் நான் கொன்னுட்டேன். இதனால பல பேர் என்னை தப்பா பேசினாங்க. அது கூட வேணாம், துரியோதனன் போர்ல ஜெயிச்சா உனக்கு பேரும் புகழும் கிடைக்கும். நானும் சாரதி, தர்மர் ஜெயிச்சா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கர்ணன் கிட்ட சொல்றாரு.